வயிறு எரியுது எங்களுக்கெல்லாம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியாயா? நீலாம் ஒரு முதலமைச்சராயா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காதவர்கள் ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கலாமா? தொடரலாமா? கேரளாக்காரங்க பாரு எவ்வளவு திறமையானவர்கள். அங்க ஆத்துல மணல் எடுக்க கூடாது சட்டம் இருக்கு. கேரளாவில அங்க மலையை உடைக்க கூடாது சட்டம் இருக்குது. ஆக கேரளாவில ஆத்து மணல் அப்படியே இருக்கு, காடுகள் அப்படியே இருக்கு, மலைகள் அப்படியே இருக்குது, அழகா இருக்குது. அங்க மக்களுக்கும் விழிப்புணர்வு இருக்கு. ஆனா ஆத்து மணல் எங்க இருந்து போகுது? கேரளாவுக்கு தமிழ்நாட்டில இருந்து போகுது. ஏன்னா இங்க கேடுகட்ட ஆட்சி நடக்கு. இங்க மக்களை பற்றி, மண்ணை பற்றி, விவசாயத்தை பற்றி கவலை இல்ல. கொள்ளடிச்சுக்கிட்டு கேரளாவை கடத்தினா நிறைய காசு வரும். இங்க மலையை உடைச்சி மலை முழுங்கிகள் இவங்கெல்லாம் மலையே முழுங்கக்கூடிய அதுக்கு வல்லமை பெற்றவர்கள் திமுக. மலையே முழுங்குவானுங்க. இந்த நாகராஜா கோயில்ல இதுக்கு முன்பு எதிர்க்க ஒரு குளம் இருந்தது, நல்ல பெரிய குளம், கோவில் குளம் இருந்தது. அந்த கோவில் குளத்தை பார்த்தா மெதுவா கொஞ்சமா துந்து இன்னைக்கு பார்த்தா அது சிமெண்ட் போட்டு முடிட்டான். இன்னைக்கு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். குளத்தை காணோம், அந்த வடிவேல் கிணத்தை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன். அதே மாதிரி நாகராஜா கோயிலோட குளத்தை காணும். 6 மாசம் முடிச்சோன்னு நம்ம ஆட்சி வரும். நம்ம ஆட்சி வந்து நானே வந்து அந்த குளத்தை தோண்டுவேன். மனசாட்சி இல்லாத இங்க ஒரு திமுக ஆட்சி நடக்குது. அவள் மனசாட்சி கிடையாது. மனசாட்சி மனசுக்குள்ள எல்லாம் களிமண் தான். இந்த கொடுங்கோல் ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா திமுக ஆட்சியை நாம் எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு அனுப்புவோம்.